வணக்கம் நண்பர்களே. அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு 27 இடமா? 27 இடமா அப்படின்னு கேட்கறத விட 27 இடம் தானா? இதுக்கு தானா அண்ணாமலை அவ்வளவு முயற்சி பண்ணாரு? கடந்த மக்களவை தேர்தல பாஜகவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 10-10.5% ஓட்டு கிடைச்சது. அந்த கணக்கு வச்சு பார்த்தா பாஜகவுக்கு அதிமுக கூட்டணியில குறைஞ்சபட்சம் 40-45 சீட்டு வேணும். அதை ஏன் எடப்பாடி கொடுக்கல அப்படின்னு அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் கொதிச்சு எழுந்துட்டு இருக்காங்க. என்ன நிலைமை அப்படின்னா, அதிமுக கூட்டணியில கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவுக்கு 20 இடங்கள் கொடுக்கப்பட்டது. 20 இடங்கள் தான் கொடுக்கப்பட்டது, 20. ஆனா அதுக்கப்புறம் இப்போ கிட்டத்தட்ட 70 இடங்கள் அந்த கூட்டணிக்கு எதிர்பார்த்தாங்க, அண்ணா திமுக தவிர. அதெல்லாம் முடியாது, அண்ணா திமுக அந்த பேச்சு நடத்தும் அப்படின்னு எடப்பாடி முடிவு பண்ணி பாமகவுக்கு 18, டிடிவிக்கு அமமுகவுக்கு 11, டபுள் டிஜிட். என்னங்க, அமமுகவுக்கு 1-1.5% ஓட்டு இருக்கும், அவங்களுக்கு போய் 11 இடங்கள் கொடுக்குறீங்களே அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. அதே மாதிரி பாமக முதல்ல இருந்த சக்தியில் இல்ல, 5 கிடையாது, 3 தான் இருக்கும், அதுக்கு 18. போன தடவை 23, இப்ப 18. என்னங்க, என்ன கணக்கு இது? பாஜகவுக்கு எப்படிங்க 27 இடம் கொடுத்தாங்க? ஒன்னு எக்ஸ்ட்ரா வாங்கி இருக்க கூடாதா? காங்கிரஸுக்கு திமுக கூட்டணியில் 28 கொடுத்திருக்காங்க, ஒன்னு எக்ஸ்ட்ரா வாங்கினாவே நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. என்ன கணக்கு அப்படி தெரியுமில்ல? பாஜகவுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சீட்டு 27. ஆனா மத்த சின்ன சின்ன குட்டி குட்டி அப்படிலாம் சொல்லக்கூடாது, குறைஞ்ச அளவுக்கான இடங்கள் வாங்குகின்ற கட்சிகளுக்கு என்ன கொடுக்க போறாங்க? அவங்களுக்கு தாமரை சின்னமா. யாருக்கு? புதிய நீதி கட்சி, அப்புறம் புதிய தமிழகம், அப்புறம் ஜான் பாண்டியனோட கட்சி, இந்த மாதிரியான கட்சிகளுக்கு தாமரை சின்னம் அப்படின்னா அவங்க எல்லாரும் பாஜகவுடைய வேட்பாளர் ஆயிடுவாங்கல்ல. அதுவே கிட்டத்தட்ட 12-13 வந்துருது. அப்ப 40-42 சீட்டு பாஜகவுக்கு. போன தடவை 4 சீட் தான் ஜெயிச்சாங்க, இந்த தடவை 40 சீட்ல நிக்கிறாங்களா அப்படின்னு கேட்கலாம். திமுக அதான் எதிர்பார்க்குது. பாஜக அதிக இடங்களை நின்றுச்சு அப்படின்னா தோக்கடிக்கிறது ஈஸி அப்படின்னு நினைக்கிறாங்க. கடந்த மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையுடைய டிரைவ் காரணமாக, அவருக்கு இருந்த அந்த செல்வாக்கு காரணமாக, அவருக்கு இருந்த தொண்டர் பலம் காரணமாக பாஜக அணி கிட்டத்தட்ட 18% ஓட்டு வாங்குச்சு, பாஜக மட்டுமே கிட்டத்தட்ட 10-10.5% ஓட்டு வாங்குச்சு. அப்படின்னா அண்ணாமலை இப்ப தலைமை பொறுப்புல இல்லையே, அவருக்கு ஆதரவாளர்கள் தொடர்ந்து பாஜகவுக்கு ஓட்டு போடுவாங்களா? அவரே கொஞ்சம் சைலண்ட் ஸ்பெக்டேட்டரா தான் ஓட்டிட்டு இருக்காரு. அவரு சிங்கநல்லூர் கேட்கிறாரு, கோவை மாவட்டத்துல. ஆனா எடப்பாடி அவருக்கு அநேகமா பல்லடம் தான் கொடுப்பாருங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா கோவை எல்லா சீட்டு ஒண்ணுதான் கொடுக்க முடியும் அப்படின்னு. அது கோவை தெற்கு அநேகமா வானதி சீனிவாசுக்கு போகலாம், அது கோவை வடக்க மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 2 சீட்டெல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. சிங்கநல்லூர் நல்ல ஒரு தொகுதி அப்படின்னு அண்ணாமலை நினைக்கிறாரு. கடந்த மக்களவை தேர்தலில் அங்கு போட்டி போட்டாரு கோவையில. அந்த சமயத்துல சிங்கநல்லூர் அதிக அளவுக்கு ஓட்டு அவருக்கு கிடைச்சதுனால அந்த தொகுதி எதிர்பார்க்கிறாரு. சரி, தேர்தலை போட்டியிடலாமா வேண்டாமா, ஒதுங்கி நிக்கலாமா, பிரச்சாரம் பண்ணலாமா வேண்டாமா, இப்படி எல்லாம் ரொம்ப குழப்பம் இருந்தது அண்ணாமலைக்கு. ஏன்னா அவருக்கு கடந்த ஏப்ரல் மாசம் எடப்பாடி கூட்டு வருவதற்காக அண்ணாமலை காவு கொடுத்தாங்க பாஜகவோட தலைமை நிர்வாகிகள் எல்லாம் பண்ணாங்க. அமித்ஷாவே அப்படிதான் அண்ணாமலை போக சொல்லிட்டு நயினா நாகேந்திரனுக்கு வாழ்த்து சொல்லிட்டு அப்புறம் தான் எடப்பாடி கூப்பிட்டு அந்த ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டார், 2 பேரும் கூட்டணி அமைத்து போட்டிடுவோம் அப்படிங்கிறது. ஆனா அண்ணாமலையை ஒதுக்கி வச்சுட்டு பாஜக போகலாமா? பாஜகவுக்கு இருந்த அந்த இளம் வாக்காளர்கள், அண்ணாமலைக்காக வந்தவர்கள், அவர்களே போயிட்டாங்களே. அப்போ இருக்கிற அந்த 10% இருக்குமா? அதுவே 5-5.5% ஆயிருக்கும்ல. ஆகையில 40 இடமே அதிகங்க அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு. எடப்பாடி அண்ணாமலை காலி பண்ணாரு, இப்போ அதிக சீட்டு கேட்கிற பாஜகவே காலி பண்ணுற மாதிரி தெரியுது. அதுதான் அவருடைய திட்டம். ஏன்னா பாஜக போட்டியிட்டு அவங்க ஜெயிச்சு கடைசியில எடப்பாடி தான் குடைச்சல் கொடுப்பாங்க, அது நல்லாவே தெரியும். பாஜகவோட திட்டம் அதுதாங்க. என்னன்னா நிறைய சீட்ல நிக்கிறது, நிறைய சீட்டு ஜெயிக்கிறது. இந்த தேர்தலில் அதிமுக பாஜக அணி பெரும்பான்மை பெறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். அப்படி பெற்றால் அது அதிமுக பெரும்பான்மை பெறுமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஏன்னா அதிமுகவை கிட்டத்தட்ட 160 சீட்டு, 165, 163 சீட்ல தான் நிக்க போகுது. அதுல 161, 162, 160, 162 இன்னும் சரியா தெரியாதனால இந்த குழப்பங்கள் இருந்ததுன்னா ஒரு சீட்டு மட்டும் அதிமுக ரெட்டலை சின்னத்துல போட்டி போடுவாங்க மாதிரி தெரியுது.
பூவை ஜெகன்மூர்த்தி அவர் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா போன தடவை போட்டியிட்டதை விட அதிமுக குறைஞ்சு போட்டியிட்டதுன்னா அப்புறம் ஜெயிக்கிற அந்த ஸ்ட்ரைக் ரேட் கம்மியாரும்ல. ஸ்ட்ரைக் ரேட் கம்மியானா பரவாயில்ல, பிஜேபிக்கு அவங்க 117 வராம இருந்தாவே ஓகே. அதுக்கப்புறம் எப்படியும் மற்றவங்களெல்லாம் வளைச்சு பிடிச்சி ஆட்சி அமைச்சர் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆட்சியில் பங்குன்னு நினைக்கிறாங்க. என்டிஏ ஆட்சி தான் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு, மோடி சொல்றாரு, அதிமுக ஆட்சி எடப்பாடி சொல்றாரு. கடைசியில நடக்கிறது என்ன? திமுக போட்டி போட்ட இடங்கள் எல்லாம் ஜெயிச்சிரும், 150 ஜெயிச்சிரும் அப்படி ரொம்ப எண்ணத்தில் இருக்காங்க. முக்கியமாக பாஜக எங்கெங்க நிக்குதோ அங்கெல்லாம் பாஜக காலி பண்றது, போன தடவை கிடைச்ச 4 சீட்டு கூட கிடைக்காம பண்றது அப்படிங்கிற திட்டத்துல திமுக இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல எல்லாம் திமுகவை நிக்க வைத்து வெற்றி பெற வைக்க வேண்டும், இந்த திட்டத்தில் இருக்காங்க. அப்புறம் காங்கிரஸை நிக்க வச்சாவோ இல்ல மதிமுகவை நிக்க வச்சாவோ இல்ல கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி இவங்களை நிக்க வச்சாவோ, இதெல்லாம் நிக்க வச்சாங்கன்னா அவங்களாம் தோத்து போயிட்டேன்னு என்ன பண்றது அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குனால எப்படியும் திமுக நின்று பிஜேபி காலி பண்ணி நினைக்கிறாங்க. பிஜேபி நிறைய இடத்துல நின்னுது அப்படின்னா திமுகவுக்கு பெட்டர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இரட்டை இலை அதை தோற்கடிப்பதை விட தாமரையை உதயசூரியன் எளிதாக தோற்கடித்து விடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் திமுக அணியிலும் பயங்கரமான இழுபறி இருக்குங்க. உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ் 28 வாங்கிருச்சு, எந்த இடத்துல நிக்க போகுது? இடதுசாரிகள் முக்கியமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5க்கு தயாராட்டாங்க. சிபிஎம்மும் 5 பை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் சொல்லுவாங்க, தேங்க்யூ வெரி மச் சொன்னாலும் சொல்லிடுவாங்க மாதிரி தெரியுது. விசிகா அவங்களுக்கு 6 வாங்கினாங்க, 7 கொடுத்தா போதும் அப்படின்னு திமுக நினைக்குது. இருந்தாலும் திருமாவளவன் சொன்னார்ல ரொம்ப வேதனையில் இருக்கிறதா, அது தொண்டர்கள் புரிஞ்சுப்பாங்க. திமுகவும் என்னங்க உங்களுக்கே புரியலையா அப்படின்னு சொல்ல வச்சு அவங்களையும் சாட்டிஸ்ஃபை ஆக்கிடுவாங்க. திமுக ஒரு 170, 172, 173 இடங்கள்ல போட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய கட்சிகளை உதயசூரியன் சின்னத்தில் நிற்க வைக்க போறாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது பாஜகவுக்கு அதிக இடங்களை எடப்பாடி கொடுத்துட்டதா நினைக்க முடியாதுதான். எடப்பாடி ஒரு திட்டத்தோடு தான் இருக்கிறாரு, 117க்கு தாண்டிடணும், அதுக்கப்புறம் பாஜக வெட்டி விட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறார். விஜய் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்றார். விஜய் அநேகமாக 2 கட்சியிலையும் வாக்குகளை பிரிப்பார். அதிமுக அதிகம் பிரிப்பாங்கிற மாதிரி தெரியுது, திமுக சிறுபான்மை வாக்குகளை பிரிச்சிருவாங்கிற மாதிரி தெரியுது. இளைஞர்கள் இளைஞிகள் இவங்க எல்லாம் ஓட்டெல்லாம் விஜய்க்கு போயிடும். அப்போ 2 கட்சிகளும் ரொம்ப கஷ்டப்படும் மாதிரி தெரியுது. என்ன காரணம்? விஜய் வெளியே வரலாற்றி கூட அவருடைய சோசியல் மீடியா பிரசன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அதிக அளவுக்கு வெற்றிகளை குவிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறார். சென்னையை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு ரொம்ப சாதகமான நிலை இருக்கு, 2-3 இடங்கள் ஜெயிச்சிட வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மற்ற சிட்டிஸும் கிராமத்திலையும் ஊடுருவி இருக்காருங்க, கீழே வரைக்கும் போயிட்டாரு அப்படின்னு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நம்ம போய் பார்க்கும்போதும் நிறைய வளர்ந்த கிராமங்கள்ல விஜய்க்கு நல்ல ஆதரவு இருக்கு. திமுகவா விஜயா நாம் தமிழரா இல்ல புதிதாக வந்திருக்கின்ற கூட்டணியான சீனியர் ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ் அப்புறம் சசிகலா இவங்க கூட்டணி கிட்டத்தட்ட 5 முனை போட்டி ஆகி போச்சுங்க. இந்த 5 முனை போட்டியில யாருக்கு யாரு வேட்டு வைப்பாங்கன்னு சொல்ல முடியாது, யாருடைய வாய்ப்புகளை யார் பறிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த இடத்துல போய் போகும் பொழுதுதான் முக்கியமாக தென் மாவட்டங்கள்ல சசிகலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்க ஓட்டு பிரிச்சாங்கன்னா அது டிடிவி ஓட்டா இருக்கும், அது நிச்சயமாக அதிமுக பாதிக்கும், அது ஓபிஎஸ் ஓட்டா இருக்கும், அது திமுக பாதிக்கும். இது எல்லாம் சேர்ந்து பாதிச்சதுன்னா அந்த இடைப்பட்ட இடத்தில் யாரு அழகா அந்த கோட்டை தாண்டுவாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய சந்தேகம். விஜய் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுவாருங்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் நினைக்கிறாங்க, ஓட்டு பிஜேபி போடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால 2 கட்சிகளுமே 2 கூட்டணிகளுமே விஜயை பார்த்துதான் பயந்துட்டு இருக்காங்க. சரி விஜய் நாங்க தோற்கடிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. விஜயோட மறைமுக கூட்டணி இப்படிலாம் பேசுறாங்க. பாஜக சொல்லி அனுப்பிச்சிருச்சு எங்களுக்கு எதிராக நிறைய பேசாதீங்க அப்படின்னு, இதெல்லாம் பேச்சு இருந்து தானே, அப்படிலாம் இருக்க வாய்ப்பு கிடையாதுங்க. அப்படி இருந்ததுன்னா எப்படி, ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதனால இந்த தேர்தலை பொறுத்துக்கு இந்த தொகுதி பங்கீடு அப்படின்னு முடிவாகி போச்சு. இனி எந்த இடங்கள்ங்கிறது முக்கியம். அதிமுக அழகா பழ மாதிரி ஜெயிச்ச இடங்களை பாஜக கேட்கறாங்க. நோ எடப்பாடி சொல்லிட்டு இருக்காரு. அப்படி கொடுத்துட்டாரு அப்படின்னா அதிமுக வெற்றி வாய்ப்பு ரொம்ப பாதிக்கும். நல்ல எடப்பாடி அவர்களை நன்றாக பிரஷர் செய்து கிட்டத்தட்ட 40 இடங்கள் பாஜக வாங்கிருச்சு. 27 அவங்களுக்கு, அவங்க அந்த சின்னத்துல போட்டிடுறவங்க கிட்டத்தட்ட 38, 32 மொத்தமா வந்துருவா மாதிரி தெரியுது. அதுல அதிமுகவை பிரஷர் பண்ணது பாஜக ரொம்ப கஷ்டமா தெரியல. ஆனால் அண்ணாமலையுடைய திட்டத்தை முழுமையாக பாஜக செயல்படுத்தவில்லை. அது செயல்படுத்தி இருந்தால் இன்னும் பலமாக இருந்திருக்கலாம். அண்ணாமலையை கொஞ்சம் சைலண்ட் பிளேயரா ஆக்கிட்டாங்க. ஐயா நீங்க ஜெயிச்சிருவீங்க, நீ சட்டப்பேரவைக்கு வந்துருங்க, அப்புறம் உங்களுக்கு என்னென்னமோ காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அரசியல சகஜம் தானே அப்படி அண்ணாமலை நினைக்கிறாரு. எடப்பாடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு ஜெயிச்சிட்டாரு. ஆனா அமித்ஷா அப்படின்னு விட்டு கொடுக்க மாதிரி இல்ல, அடுத்த ரவுண்ட்ல நிச்சயமா அவர் ஜெயிச்சிருவாருங்கிற மாதிரி தெரியுது. நன்றி, வணக்கம்.